இப்போ ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான்னா அதை கேட்கணும். அந்த மனிதன் வந்து சொல்லி ஒரு சும்மா ஒரு ஒரு எடுத்துக்காட்டு, உங்களுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன் அப்படின்னு சொன்னாருன்னா அது சரின்னு கேட்டுக்கிறணும். அதான் பெரிய மனிதனுடைய தன்மை. காசு பணம் எல்லாம் இருந்துட்டா பெரிய மனுஷன் ஆயிட முடியாது. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறோன்னா அது செயல்லே இருக்கணும். அதான் பெரிய மனுஷன். வயது வந்தால் அது பெரிய மனுஷன்லாம் கிடையாது. செயல்லே பெரிய மனுஷனாக இருக்கணும். அதான் பெரிய மனுஷன். அது எப்படின்னா, சரி சொல்கிறாரு, நான் வந்து உங்களுக்காக நான் எந்த எல்லைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் அதை கேட்டுக்கிறணும். அப்படி இல்லை, நீ இதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட கேட்டா செஞ்சுக்கிட்டு இருந்த, நீ அந்த வேலையை செஞ்ச, நீ இந்த வேலையை செஞ்ச, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, கேட்டுக்கிட்டா செஞ்சுக்கிட்டு இருந்த, இப்போ என்னமோ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன்னு அப்படிலாம் பேசக்கூடாது. அது வந்து நல்ல விஷயம் அல்ல, அது நல்ல செயலும் அல்ல. சொன்னால் சரின்னு கேட்டுக்கிறோம். அது நல்ல மனிதனுக்கு அழகு. அவன்தான் மனிதன், அவன்தான் மனிதன். மனுஷன் சும்மா கிடையாதுங்க, உயர்ந்த படைப்பு. இறைவனே திருக்குறான்ல சொல்லிட்டான், நான் படைப்பினத்திலேயே நான் படைக்கப்பட்ட இனம் வந்து மனித இனம் தான். அந்த மனித இனம் தான் ரொம்ப சிறப்பான இனம். அந்த இனத்தை தான் நான் உயர்வா பார்க்குறேன் அப்படிங்கிறான் மனிதன். இறைவன் சொல்றான் திருக்குறான்ல. எல்லாம் இருக்கிற சொன்னதெல்லாம் திருக்குறான்ல இருக்கு. பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலை. உண்மையை தான் சொல்லுவேன், நடந்தது தான் சொல்லுவேன். நான் சொல்றதுல எந்த ஒரு விஷயமும் பொய் இருக்காது, உண்மை தான் இருக்கும். உண்மைதான். சொன்ன ஒரு ஆள் ஒரு விஷயம் சொன்னாருன்னா சரின்னு கேட்டுக்கிறணும். அதை வந்து மறுப்பு தெரிவிக்க கூடாது. ஓகே.